அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன நாஸ்டா, காலை நாஸ்டா என்னதுன்னா, பிரேக்ஃபாஸ்ட் என்னதுன்னா, ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டஃப்டு ப்ரெட் ஒன்று பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு இனிப்பில் செய்து வச்சுருக்கேன். இது முட்டையை ஒரு டம்ளர் பாலில் ஒரு முட்டையை அடித்து நல்லா சீனி போட்டு கலக்கி வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இருக்குது பாருங்கள் அமுல் பட்டர். இந்த அமுல் பட்டரை எடுத்து இந்த இதில் ரோஸ்டர் பண்ணுற இதில் நல்லா மேலேயும் கீழேயும் தேய்க்கணுங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். தேய்ச்சிட்டு இதை பாருங்கள், இப்படி தேய்ச்சாச்சா, திரும்ப என்ன பண்ணணும், இப்படி அமுல் பட்டரை எடுத்துக்கிட்டு இதுலேயும் நம்ம தேய்க்கணும். இதுலேயும் நம்ம ஒரு பக்கம் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாலை நேரம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நம்ம காலையில் நாஸ்டாக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம். நீங்கள் ப்ரெட்டு சீஸ் இருந்தால் கூட ஒவ்வொரு இது வைக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்போ இன்றைக்கி கேப்சிகம் இல்லை, பொட்டேட்டோ பெப்பர் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம், மிளகாய், புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசித்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கிடணும், சூடாக்கட்டும். ரெட் லைட் எரியும், அப்புறம் பச்சை லைட் எரிஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு, இப்படி சுற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சு இது இங்கேயும் பட்டர் தேய்ச்சாச்சு, இந்த பக்கமும் பட்டர் தேய்ச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த பக்கம் லைட்டாக பட்டர் தேய்ச்சிட்டு நம்ம இது வச்சோடனே அப்படியே உருவி எல்லா பக்கமும் இலகி எல்லா பக்கமும் வந்துடும். வச்சாச்சா. இந்த உருளைக்கிழங்குலேருந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, மிளகாய், பெப்பர் போடணும். போட்டு தான் வச்சாச்சுன்னா அதனுடைய டேஸ்ட் தனியாக இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு இதை மூடிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இப்போ இதை ஆனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ஆன் பண்ணிட்டோம். இதை ஆன் பண்ணோன்னே ரெட் லைட் எரியுதுல, இது ஆஃப் ஆனோடனே இது ரோஸ்டர் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கேரட் துருவி போடலாம், பீட்ரூட் துருவி போடலாம், என்னென்ன போடணுமோ அது போடலாம். குழந்தைகள் சிலவங்க பீட்ரூட் திங்க மாட்டாங்க, கேரட் திங்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே இதில் சேர்ந்துடும். ஆனால் இதுக்கு நீங்கள் பெப்பர் அதிகமாக போடணும். அப்போ தான் இது டேஸ்ட் தனியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவது திரும்பவும் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், சீஸை தேய்க்கிறோம். நல்லா தேய்க்கணும். இது தன்னால் அந்த ஹீட்டுக்கு உருவி எல்லா பக்கமும் பட்டுரும். நம்ம இப்போ ஒரு பக்கம் தேய்க்கிறோம் தானே, எல்லா பக்கமும் பட்டுரும். கேப்சிகம் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கேப்சிகம் இல்லை, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் வச்சு நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றணும். டொமேட்டோ சாஸும் காலியாக போய்ட்டு, அதனால் பெப்பரை தூக்கலாக போட்டு நிறைய போட்டு இது ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மல்லி, கீரை, புதினா எல்லாமே பொடியாக நறுக்கணும். கருவேப்பிலை எல்லாமே பொடியாக நறுக்கி போடுங்க. பாருங்கள், இப்படி வச்சாச்சு. வச்சுட்டு புளிப்புத்தன்மைக்கு தான் நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றுறது. இல்லைன்னா நம்ம தக்காளி பழத்தை ரவுண்டாக வெட்டி கூட வைக்கலாம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை நாஸ்டா. இன்றைக்கி உளுந்து கஞ்சி போடலான்னு பார்த்தேன். நாளைக்கு உங்களுக்கு அந்த ரெசிபி நாளைக்கு பாருங்கள் என் வீடியோவை. நாளைக்கு உளுந்த கஞ்சி செய்கிற இதை காட்டுறேன். பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க என் வீடியோவை, லைக் பண்ணாமையே தான் பார்க்குறீங்க. இப்போ அடுத்தது எடுத்துரும். இப்போ பாருங்கள், காலையில் டீ போட்டது, வெங்காயம் உரித்த தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மாடிக்கு கஞ்சி வடித்தது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கஞ்சி நல்லா ஆறணும். ஆறி 1 கப்பு கஞ்சிக்கு 4 கப்பு தண்ணி, இல்லைன்னா 3 கப்பு தண்ணி விடுங்க. விட்டு தான் செடிக்கு ஊற்றுவேன். நல்லா காய்க்கும். இப்போ பாகக்காய் நல்லா காய்க்குது எங்கள் வீட்டில்.
இது இனிப்புலேயும் பண்ணியிருக்கேன், காரத்துலேயும் பண்ணுறேன். 2 பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வேகட்டும். இது வந்து பெல்ட் மாதிரி உள்ளது லூஸாக இருக்குது. இதில் ஒரு ஸ்டிக்கர் சொருவணும். சொருவி வச்சு ஸ்டிக்கர் சொருவி வச்சாச்சு. இந்த கம்பி வந்து லூஸ் ஆகிறதுனால சீக்கிரம் ஹீட் வர மாட்டேங்குது. அது கேப்பு திறந்துட்டு இது வந்து ஜனவரி வரை இருக்குது எக்ஸ்பிரி டேட். எப்போதுமே எந்த பொருள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் எக்ஸ்பரி டேட் வாங்குங்க. அதே மாதிரி மருந்து வாங்கினாலும் கடையில் எக்ஸ்பரி டேட்டு பார்த்து வாங்குங்க. நம்ம அதை பார்க்காம வாங்கிட்டு அது சீக்கிரம் எக்ஸ்பரி டேட்டு முடியுதுன்னா அந்த பொருள் வீணாக ஆயிரும். எப்போ என்ன பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பரி டேட்டு பார்த்து வாங்குங்க. நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். மத்தியானம் சோறு வடிச்சிட்டேன், ஒரு ரசம் வச்சு இன்றைக்கி மாசி சம்பல். அடுத்த வீடியோவில் நான் அதை காட்டுறேன். பாருங்கள், ப்ரெட்டு ஆம்லேட் போடுறதுக்கு குட்டி தவா. இது சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன். இதில் அன்றைக்கி உங்களுக்கு வந்து நமக்கு பெரிய தோசைக்கல்லில் தோசை மட்டும் நம்ம ஊற்றலாம். சப்பாத்தி இதில் சப்பாத்தியும் போடுவேன், ப்ரெட் ஆம்லேட் போடுவேன், அதுக்கப்புறம் ப்ரெட் சாண்ட்விச் பண்ணுவேன். இது பண்ணுவேன் ரோஸ்ட்டு. ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ப்ளக் சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். ப்ளக் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை வந்து நம்ம எடுக்கணும். பாருங்கள், சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு. ஸ்டாண்டு ஒன்று வாங்கினா தான் நமக்கு வீடியோ எடுக்க இனிமேல் வரும் ஒழுங்காட்டு. பாருங்கள், சூப்பரான ஒரு ப்ரெட்டு சாண்ட்விச், பொட்டேட்டோ சாண்ட்விச். இது பாருங்கள், சூப்பரான ஒரு பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு. மறுபடியும் என்ன பண்ணணும், இதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படி தேய்க்கணும். தேய்ச்சாச்சா? ப்ளக்கை ஆன் பண்ணிடணும். திரும்ப இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி திரும்ப இதை ஆன் பண்ணி வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் கம்பி வந்து பழசாயிட்டில் லூஸ் ஆகிட்டு, அதனால் ஒரு ஸ்டிக்கு மர ஸ்டிக்கை தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா இதில் வந்து இந்த ஸ்டிக் வைக்கக்கூடாது, சில்வரு அதெல்லாம் வைக்கக்கூடாது. இது மரம் வச்சா தான் ஷாக் அடிக்காது. சரி, இப்போ இது இந்த சாண்ட்விச், 2வது வச்ச சாண்ட்விச் இதாக வரட்டும். இந்த ஒயர் கீழே இருக்கு. யாரெல்லாம் நீங்கள் இப்படி ப்ரெட் சாண்ட்விச் பண்ணுவீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் வந்து ஒரு இது வச்சுருக்கேன். இப்போ அது ரெடியானோன்னே நம்ம வீடியோ வந்து வீடியோவில் காட்டுறேன். ஒரு பாக்கெட்டு ப்ரெட்டு வாங்கினேன், சுப்ரீம் பேக்கரி ஏர்வாடியில். இதுதான் ஃபேமஸ் சுப்ரீம் பேக்கரி. நல்லாயிருக்கும் இந்த ப்ரெட்டு, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தால உள்ளது ரெடி ஆகிட்டு. இப்போ இதையும் எடுத்துரும்.
இது ரெண்டாவது உள்ளது சீக்கிரம் ஹீட்டானால சீக்கிரம் வந்துடுங்க. பாருங்கள், அருமையான பொட்டேட்டோ பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிட்டு. நீங்களும் வீட்டில் இப்படி செய்யுங்க. பாருங்கள், இது ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து நல்ல டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். புதுசாக பார்க்குற யூடியூபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் உங்களுக்கு. மழைக்கு பாருங்கள், எங்கள் ஊரில் தேங்காய் எண்ணெயெல்லாம் இப்படி நல்லா உறைஞ்சி போய் இருக்குது. எப்படி வரைஞ்சிட்டு பாருங்கள், ஊட்டி கொடைக்கானலில் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.